ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்குது, ஒரு நாள் கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது, ஈவினிங்கில் நல்லாவே குளிராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வெதரில் தாங்க இருக்கும். நம்ம நேற்று தான் கோவிலுக்கு ஐக்கியாலாம் போயிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்க போகுது. ப்ளஸ் நாங்கள் கடையிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நேற்று ஐக்கியாவில் என்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து ஐக்கியாவோட பில்லு. ஓகே, இந்த பிளேட் வந்து 10 பிளேட் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன் ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பிளேட் தான் வாங்கினேன். அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 3-4 பிளேட் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 பிளேட் வந்து இந்த சைடு கார்னர் இருக்கும் இல்லையா, இந்த இடம் வந்து பசங்க கொண்டு போய் தட்டை வைக்கும்போது எடுத்து கழுவும் போது அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வீட்டில் 5 பிளேட் இருக்குது. ஸோ இன்னொரு 10 பிளேட் வாங்கிடுச்சு. மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேட்டு வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் வந்தாங்க அப்படின்னா பேப்பர் பிளேட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம வீட்டுக்காகவே அது தேவைப்பட்டுச்சு. அப்புறம் இந்த கிங் சைஸ் இது பெட் கவர் வந்து போட்டிருந்தாங்க, $5 போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 எண்ணம் வாங்கியாச்சு. அது இருக்குது, 2 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுச்சு. அப்புறம் இது வந்து கவனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு இது கொடுக்கறதுக்காக. இதில் இதோட கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. இது வந்து 5 இருக்கு, 5 தான். ஆமாம், இல்லை எத்தனை ஸ்பூன் இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி மிக்ஸாக இருக்கிறதும் $3 தான். தனியாக ஃபோர்க் இந்த ஸ்பூன் மட்டும் இருக்கிறதும் $3 தான். அது என்ன கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை இருக்குது, 3. ஆக்சுவலாக எனக்கு இந்த பட்டர் நைஃப் தேவையில்லை, பட் இருந்தாலும் இது செட்டாக தான் இருந்துச்சு, அதனால் செட்டாக வாங்கிட்டேன். ஸோ 6 இருக்குதுங்க. ஆமாம், 6 இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த 2 தான் எனக்கு தேவை. தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்றதுக்கு. இதுனா அவங்க மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பட் ரீயூஸும் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது இந்த கப் கேக் இது ஃபோல்டர். இது வந்து இந்த இது வந்து $5 போட்டிருந்தான். $13 அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் $13 தான். உள்ளேயும் இருந்துச்சு. பட் ஓகே, இது ஐக்கியாவோட இது அப்படின்றதுனால எனக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அது பத்தலை. நான் கப் கேக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஈடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது திரும்பி வைப்பேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா குக்கிங்க்கு கரண்ட் பில் எல்லாமே வேஸ்ட் ஆகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. கப் கேக் நான் வந்து வீட்டில் அடிக்கடி செய்கிறது தான், அதனால் அது செஞ்சால் இருக்காது, காலி ஆகிடும். அதனால தான் நான் இதுலேயுமே அதை பெருசாக காட்டுறதில்ல. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் இது போட்டிருந்தாங்க. இது ஜாஸ்மின் ஃப்ளேவர் நினைக்கிறேன், நல்லா வாசமாக இருந்துச்சு. $1 அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது ஐக்கியாவில் அடுத்து அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் $80 பில் வந்துருச்சு. ஏன் வந்துச்சுன்னு தெரியல. சரி, ஓகே. இது வந்து ட்ரையிங் மேட்டு. வேறு என்ன இப்போ வாங்கணும் ஐக்கியாவில்? ஒரு ஜாம் வந்து ஆரஞ்சு ஜாம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதாங்க ஐக்கியாவில் வாங்கினா. பவுல் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எங்கே மாமா பவுலை காணோம்? எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா? பவுல் பவுல் எடுத்து பையன் அடுக்கி வச்சிருக்கான். இந்த பவுல் இதுவும் $1 ஒரு பவுலு. ஸோ இதில் ஒரு 6 பீஸ் வாங்கிட்டு வந்துச்சு. அவ்வளோதாங்க ஐக்கியா ஷாப்பிங். இதுதான் பண்ணோம் பெருசாக. முக்கியமான ஒரு பொருள் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து ரைஸ் வந்து கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். செட் ஆச்சு அப்படின்னா இன்னும் 2 வாங்குகிற பிளான் இருக்குது. அது அப்புறமா. இப்போதைக்கு 2 தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஸ்டீலு. இப்படி இருக்கு, இப்படி போடலாம். ஸோ நல்லா ஒயிட் கலர் ஒன்று, இது நல்லா டார்க் ஆஷ் கலர் ஒன்று. ஸோ இது 2 வாங்கிட்டு இருக்கேன். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும், கொட்டி பார்க்கணும். 10 கிலோ ரைஸ் பேக் கொட்டி வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். நான் வந்து ஒயிட் அண்ட் கிரே இதில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவ்வளோதாங்க ஐக்கியாவில் வாங்கின பொருட்கள். அடுத்து இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த எதையுமே எடுத்து வைக்கலங்க, அப்படியே கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த
மேலே ஐலாண்ட் மேலே வச்சுட்டு மேலே ஆகிட்டு போய் படுத்தாச்சு. ஸோ இப்போ காலையில் தான் வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். பொருள் வாங்கிட்டு வர்றது பிரச்சனை இல்லைங்க, அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்குற அளவுக்கும் நம்ம இருக்கணும். ஸோ இப்போ எல்லாம் வந்து ஏதாவது அதிகமாக சேர்த்துட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்திலே தான் இருந்தேன். அரிசிக்காக தான் மெயினாக இந்த பக்கெட் வாங்கினேன். ஸோ 2 வாங்கி செட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எனக்கு என்னமோ அது அரிசி பையோடு வச்சு யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி அழகாக இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால தான் டஸ்க் வந்து உடைஞ்சிச்சுமா. டஸ்க் உடைஞ்சிருச்சா? எதுலப்பா? இதோ இங்க விநாயகர்ல தான். ஏன் தெரியுமா? ஏன்? விநாயகர் வந்து மகாபாரதம் எழுதுனாங்கல்ல, அதுக்காக வந்து அவரோட தந்தத்தை வந்து உடைச்சு கொடுத்துட்டாரு. கம்பருக்கு தாங்க இருந்துச்சா? ராமாயணம் மகாபாரதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் மாமா. நானு மகாபாரதம் யார் எழுதுனா சொல்லுங்க, யார் எழுதுனா நீ சொல்லுங்க. எனக்கு யார் எழுதுனாங்கலாம் தெரியாது. வால்மீகியா? வால்மீகி வந்து ராமாயணம் தான் மாமா எழுதினாரு. ஓகேவா? தெரியல யார் எழுதுறாங்கன்னு தெரியல. மகாபாரதம் எழுதுறதுக்காக இது வந்து அவரோட தந்தத்தை உடச்சி கொடுத்துட்டதாக சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி கொண்டு வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நம்ம வந்து இப்போ ஃபில்டர் காஃபி போட போகிறோங்க. புதுசாக இது வாங்கிட்டு வந்த ஃபில்டரில். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப நாள் ஆசை இது கிச்சனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாங்கிட்டேன், வந்து போட்டு பார்க்கலாம். ஆனால் நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, ரொம்ப டைட்டாக இது வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லது. பட் நல்லா ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஃபில்டர் காஃபி போடலாம். ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கணும். காஃபி குடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ குடிக்கணும். போயிட்டு தண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு. நான் வந்து இங்கே ஃபில்டர் காஃபி பெருசாக எதுவும் தூள் வாங்கினது இல்லைங்க. நரசூஸ் காஃபி நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், அது எனக்கு பிடிக்கல. ஊரில் வந்து நான் அந்த தாம்பரமில் வந்து ஒரு கடையில் வாங்கி கொடுப்பாங்க, பீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கடையில் வந்து உண்மையாலுமே காஃபி தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வந்து வித்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்களோட அவங்க பையன் பேர் அது அஸ்வந்த். அவங்க பையனும் கபிலனும் வந்து சேம் ஏஜ். அதனால் எனக்கு அவங்க நிறைய குக்கிங் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணலாம், இந்த பொருள் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து நிறைய பேரை மிஸ் பண்ணுவோம். நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதில் அவங்கக்கிட்ட வந்து நான் எப்படி சிக்கனமாக இருக்கணும்னு நிஜமாக அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய சமைச்சேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ சமைக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சமாக சமைச்சிங்கன்னா போதும் அப்படின்ற அளவு முதற்கொண்டு எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. எண்ணெய் இவ்வளோ ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட சமையல் ரிலேட்டடாக கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று இந்த காஃபி குடிக்கிறது. நான் அதுக்கு முன்னாடி டீ தான் அதிகமாக குடிப்பேன். ஃபில்டர் காஃபி குடிக்கிறது வந்து நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபில்டரில் வந்து காஃபி தூள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. எப்போவுமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபில்டர் எடுக்கிறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காஃபி இது லிக்விட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சுடு தண்ணி ஊற்றினோடனே அது நல்லா வெந்து மேலே வரும். ஸோ அதனால் அப்போ வந்து உங்களுக்கு அளவு அது கரெக்டாக இருக்கும். ஸோ பாதி அளவுக்கு போட்டுட்டு மேலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து அந்த கொடையை வந்து வச்சிடலாம். அதுக்கு பேர் கொடைன்னு தான் சொல்லுவாங்க, காஃபி ஃபில்டரோட கொடை. இப்போ தண்ணி கொதிக்க வச்சுட்டு எடுத்து மேலே ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கீழே வந்து தண்ணி லீக் ஆகாதுங்க. ஏன்னா அது வந்து ஊறுறதுக்கு டைம் எடுத்துக்கும், வேகிறதுக்கு. 2வது தடவை நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றும் போது தான் அது வந்து உங்களுக்கு ஃபில்டர் வந்து கீழே ஆகி டிகாஷன் வந்து கீழே வரும். ஸோ அதனால் ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான வேலை தான். என்னம்மா பண்ணுற? இன்னும் காஃபி போட்டுட்டு இருக்க? ஃபில்டர் காஃபி? ஃபில்டர் காஃபி தான் நினைச்சீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து பழம் தண்ணி எடுத்து குடிக்க நினச்சிருக்கீங்க. முதல்ல ஃபில்டர் சிரிப்பாக வருது. முதல்ல வந்து ஃபில்டர் போடணும். ஃபர்ஸ்ட் தடவை தண்ணி ஊற்றுறீங்கல்ல, அப்போ அது ஊறி தான் இருக்கும், முதல் ஊறிடும். அதுக்கப்புறம் 2வது தடவை சுட தண்ணி ஊற்றி தான் அது ஃபில்டருக்கே அது இறங்கும். ஸோ அது டைம் ஆகும். ஓகே, இனிமே போடலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி இறங்கிடுச்சு, இனிமே போடலாம். அப்படி குடிச்சோம் ஃபில்டர் காஃபி வந்து நினைச்சோன்னு குடிச்சிட முடியாது. அதனாலதான் பொறுமை. அந்த காலத்துல யாரெல்லாம் ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தாங்களோ தாய்மார்கள், அவங்க எல்லாரும் நல்லா உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் நினைச்சோன்னு ஃபில்டர் குடிக்கிறது, நினைச்சுதான் குடிக்கணும். எப்படா சரி, நான் போயிட்டு காஃபி போடுறேன். கொஞ்சம் ஃபில்டர் வந்துருச்சு, 2 காஃபி குடிக்கிற அளவுக்கு. நான் பாலை காய்ச்சுறேன், நீங்க என்ன பண்ணுங்க. இதுல டவரா இருக்கு,
டவராஸ். ஃபுல் காஃபி டவராஸ். இது நீங்க லைட்டாக கழுவி வைக்கணும். ஆமாம், இது நல்லாவே இது புதுசு, நான் யூஸே பண்ணல. அப்போ அது வேணா இல்லை லைட்டாக ரெண்டுமே லைட்டாக வாஷ் பண்ணுவாங்க, அதுவும் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் போயிட்டு பால் காய்ச்சுறேன். பால் காய்ச்சி ஃபில்டர் காஃபிக்கு ரெடி பண்ணுறேன். ஆமாம், 2 காஃபி போடுற அளவுக்கு வந்து ஃபில்டர் வந்துருச்சுங்க. 3வது காஃபிக்காகவும் தண்ணி திரும்பி வச்சு இது ஊற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். 2 காஃபி தாராளமாக போடலாம். ஃபஸ்ட்டு போடுறது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ரொம்ப திக்காக தான் இருக்கும், அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி போடும்போதெல்லாம் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிகாஷன் எடுத்துருவேங்க காஃபி குடிச்சதுக்கப்புறம். அதை வந்து நான் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் போட்டுருவேன். ஸோ அதனால் நான் ஒரு தடவை ஃபில்ட்ரு போடுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அன்றைக்கே அதை வந்து அந்த காஃபி தூளை வந்து த்ரோ பண்ணிடுவேன். 2-3 தடவை வந்து டிகாஷன் எடுத்துப்பேன். இந்த பக்கம் குட்டி வந்து இப்போலாம் நான் தான் பாத்திரம் கழுவேன்னு பயங்கர டார்ச்சர் பண்ணி வைக்கிறாங்க. அவன் ஒரு தடவை கழுவி வச்சு அதே பாத்திரத்தை திரும்பி நான் ஒரு தடவை கழுவி வைக்கிறேன். இனிவே கொஞ்சம் சரி ஓகே, அவன் எதுலையாவது என்கேஜாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி கொடுத்துட்றது. பாலும் இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து காஃபி போட்டுடலாம். ஃபில்ட்ரு காஃபி அப்படின்னு சொல்லும்போதே அந்த காஃபின்னு சொன்னாவே சில பேருக்கு காஃபியோட வாசனை வந்து மூக்கில் அடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா. எனக்கும் அது மாதிரி தான். எப்போயாவது ரொம்ப வந்து காஃபி கிரேவிங் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் காஃபியே போட்டிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு காஃபியோட வாசனை வந்து வந்துடும். அதேமாதிரி ஃபில்டர் காஃபி போடுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பால்லையே சர்க்கரையை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட காஃபி வந்து நல்லா சூடாக இருக்குங்க. சமயத்தில் டிகாஷன் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சூடு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பால் காய்ச்சும் போதே வந்து சர்க்கரையை போட்டு காய்ச்சிருவேன். ஸோ நம்மளோட டிகாஷனை 2 இதுலேயும் எடுத்து ஊற்றி வச்சாச்சு. இந்த வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இந்தியா லாஸ்ட் டைம் போனப்போ வாங்கிட்டு வந்தது. அதை இன்றைக்கி தான் எங்களுக்கு பிரித்து யூஸ் பண்ணணுன்ற அமைப்பு இருந்திருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு 11:40க்கு ஃபில்டர் காஃபி. வெயிலோ மழையோ ஃபில்டர் காஃபி தானே. என்ன மாமா சொல்கிறீங்க? ஃபில்டர் காஃபி தான் எப்பவுமே. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து நம்ம மெட்ராஸ் சமையலக்கா சொல்கிற மாதிரி நாவின் சுவை அந்த டேஸ்ட் பட்ஸ், அந்த டேஸ்ட்டை வந்து நான் இது பண்ணிச்சுன்னு வச்சுக்கேன், அது மைண்டில் போய் சொல்லிடுது காஃபி குடிக்கணும். ஸோ அதனால் நீ 4 மாதம் முன்னாடி குடிச்ச காஃபியோட இப்போ நினச்சி பார்த்துன்னு வச்சுக்கோ, காஃபி குடிச்சிருவோம். நாளைக்கு நான் இப்போ குடிச்சு முடியா அப்படின்னு உடனே மைண்ட் நினைக்கும். அப்படியே அந்த இது வச்சு ஊறும் பண்ணியாகும். ஓகேம்மா, குடிச்சே ஆகும். என்னமோ பேசுகிறீங்க. சரி, காஃபி இல்லைப்பா, நுர மட்டும் தான் போயிருக்கேன். இப்போ நான் வீடியோ நிப்பாட்டுமா எப்படி எடுத்துட்டு அருமையாக இருக்கடாமா. பேஸ் நரசூஸ் காபி நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் இப்போ ஏன் காஃபியை போட்டுமா? தயவு செஞ்சு என்னடா ஒரு காஃபிக்கு இவ்வளோ அளப்பறையாக நினைக்காதீங்க. உண்மையாலுமே ஃபில்டர் காஃபி குடிச்சு ரொம்ப நாளாகிடுச்சு. ஃபில்டர் இருக்குது என்கிட்ட, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று வச்சுருக்கேன். பட் அதை போடணும் அப்படின்னு தோணவே இல்லை. ஈவன் ஊர்லேருந்து கொரியர் அனுப்பிவிடும்போது தான் வந்து காஃபி தூளும் அனுப்பிவிட்டாங்க. ஆனாலுமே காஃபி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல, ஏன்னு தெரில. அன்னைக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சு. மேபி அந்த புதுசாக அந்த ட்ரெண்டியாவில் வந்து அந்த இது வாங்கிட்டு வந்ததுனாலே என்னமோ தெரில. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சாச்சுங்க. காஃபி குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கோயிலுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸு அது எல்லாத்தையுமே ஒரு அலசி காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டின்னர் வேலையெல்லாம் லஞ்ச் வேலையெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. ஆல்ரெடி பழசு கொஞ்சம் குழம்பு ரசம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக சாப்பாடு மட்டும் வச்சா போதும். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. தானாக அதை எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம கழுவி வச்சு இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த வீட்டில் அது காலியாகும். இந்த பழம்னு இல்லை, எந்த பழமாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் பழம் சாப்பிட்றதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் கட் பண்ணி வச்சாவது நான் சாப்பிடுவேன். நானே கட் பண்ணி நானே சாப்பிட்ணுன்னா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் எடுத்து இதை வாஷ் பண்ணி வைக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு பசங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னோம் அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ நான் கழுவி வச்சிட்ருக்கேன். கடைக்கு போனால் பழம் வாங்குன்னு வாங்கி அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. ஸோ அடுத்தது ரைஸ் வந்து ஊற வச்சிட்ருக்கேன் லஞ்சுக்கு.
புழுங்கல் அரிசி தான் அப்படின்றதுனால லைட்டாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து அரிசி இது பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் பசங்க வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. பழம் கொடுத்து அதை சாப்பிட சொன்னேன். அதை கீழே சிந்தி மேலே சிந்தி ஆக மொத்தத்தில் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வெளில அனுப்பி விட்டாச்சு. அடுத்து அவங்க வந்து சரண்யா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. சரண்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் பறித்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி பழம் இருக்க எல்லாத்தையுமே, ஏன்னா நிறைய தக்காளி பழம் வந்துருந்துச்சு. ஸோ தக்காளி பழம் நிறைய வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். தக்காளி பழத்தை வந்து வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இருக்கும், எவ்வளோ நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு கேப்சிகமும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொடுத்து விட்ருந்தாங்க. நாட்டு தக்காளி ஒரு தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பயங்கர பெருசுங்க. ஒரு தக்காளி மட்டுமே எப்படியும் 1/4 கிலோ இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே வீட்டில் எங்கேயுமே தக்காளி பழம் கொஞ்சம் காய் பழுத்து இருந்துச்சு. ஸோ அதனால் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா டின்னர் லஞ்ச் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஏன்னா 11:30 மணிக்கு காஃபி குடித்தோமா, ஒரு அட்லீஸ்ட் 1-1:30க்காவது லஞ்ச் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொத்தம் தக்காளி பழத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாம். நம்மளோட கோம்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இல்லைனா அது பேக் சைடில் வந்து கிராஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது உள்ளே போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துடலாங்க. அந்த மாதிரி வர அளவுக்கு போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஃபில்ட்ரு வந்து ஒரே நாளில் வந்து தூள் அந்த இதை தண்ணி ஊற்றி அந்த ஃபில்டர் லிக்விட் வந்து எடுத்து வச்சுருவேன்னு சொல்லிட்டு, இன்னொரு நாள் எப்போயாவது ஹேர் ட்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா போதும். சரி, தண்ணி அதுக்காக கொதிக்க வைக்க வேணாம், இதில் கொதிச்சு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டேன். இப்போ தக்காளி பழத்தை எடுத்து உள்ளே போட்டுடலாங்க. ஸோ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப அதிலே இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் எல்லாம் போயிடும். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூண்டு குழம்பு ஆம்லேட் வந்து அவங்களுக்கு போட்டாச்சு. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வந்து அடுத்த நாள் இல்லையா, அதனால் வந்து முட்டை மட்டும் போட்டாச்சு. நான்வெஜ் எதுவும் செய்கிற பிளான் இல்லை. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணி மடிக்க வந்தாச்சுங்க. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.